பார்வை ஒன்றில் காதல் கொண்டார் எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டார் எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். சரி, நீங்க எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? இது என்னடி கேள்வி? ஏன் சந்தோஷமா இருக்கேன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? ஆஹா, அப்புறம்? அப்புறம் என்ன? நீ தான் சொல்லணும். நீ எதுக்கு சந்தோஷமா இருக்கன்னு. நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னா, நான் சொல்லட்டுமா? அப்படியா? நீங்க சொல்றீங்களா? சரி சொல்லுங்க பாக்கும், நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு. எனக்கு தெரியாதா நீ எதுக்காக சந்தோஷமா இருக்கன்னு? நமக்கு கல்யாணம் ஆனதை நினைச்சு தானே இப்போ இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இது கூட புரிஞ்சுக்க முடியாத ஆளா இருப்பானா நான்? ஒரு வகையில பார்த்தா நீங்க சொன்னது கரெக்டு தான். நமக்கு கல்யாணம் ஆனதால சந்தோஷமா இருக்கேன். அது என்ன ஒரு வகையில? அப்படின்னா அதை நினைச்சு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில விஷயத்த நினைச்சும் கூட சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? சரி சொல்லு பாக்கும். அப்படி என்ன நினைச்சு சந்தோஷமா இருக்க? நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா, நான் விரும்பினேன், நான் ஆசைப்பட்டேன், எனக்கு பிடிச்ச என்னோட காதலை, அதாவது உங்களை எல்லாரும் சம்மதத்தோட இவ்வளோ சந்தோஷமா நீங்கள் கட்டின தாலியை ஏற்றுக்கிட்டு உங்கள் மனைவியா இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆஹா. எனக்கான அர்த்தமே நீங்களும் உங்கள் காதலும் தான். நீங்களும் உங்கள் காதலும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் லைஃப்பில் கிடைச்சிருக்குமா என்னன்னு எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற சந்தோஷம் உங்களை தவிர வேற யாராலுமே எனக்கு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன். நீயும் உன்னோட காதலும் எனக்கு கிடைச்சதில்ல. நான் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. நிமிடம் நழுவி தொலையுதே, நிலவு மடியில் தவழுதே, மழையில் மலர்கள் பொழியுதே, பிழையும் சரியில் முடியுதே, பக்கம் அழகடி தானும் அழகடி, கண்ணால் என்னை சிலை வடி, கல்லில் பூக்கும் மலர் கொடி. அப்புறம் பொண்டாட்டி ரெடியா இருந்துக்கோ. எதுக்கு? உன்னோட மொத்த அழகையும் நான் ரசிக்கிறதுக்கு. அப்புறம் அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்னது? அது வந்து ராதிகா, ஏய் எழுந்துடுறி. ராதிகா, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? எழுந்துரி. டைம் என்ன ஆகுதுன்னு பாருடி. எழுந்துரி. இன்னும் எப்படி தூங்குறா ராதிகா? மனு, என்னது? என்ன சொல்லணும்? சொல்லுங்க. என்ன உளறிட்டு இருக்கா? அடியே எழுந்திரி, டைம் ஆகுது. கனவா? ஆனால் நல்லா இருந்துச்சுல. அப்பாடா, எழுந்திரிச்சிட்டியா? எவ்வளோ நேரம் நீ உன்னை எழுப்பி விடுறதா இருக்கு? ஏய், உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். மணி என்ன ஆகுதுன்னு தெரியும்ல, இப்படி தூங்கிட்டு இருக்க? நல்ல தூக்கம், அப்புறம் நல்ல கனவு. அதான். ஐயா, கனவா? கனவை நினச்சி சந்தோஷப்பட்ட டைம் ஆடியது. மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? ஏன் ஏன் இப்போ என்னவா? என்னது என்னவா? இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியலையா உனக்கு? மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன நாள்? சுத்தம். அப்போ மறந்துட்ட.
இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறதே மறந்துட்ட. அந்த அளவுக்கு நீ கனவுல மூழ்கி இருக்க இல்ல? என்னடி சொல்ற? இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன நடக்க போகுது? ம் ம், ம். ஆமால. ஞாபகம் வந்துடுச்சா இப்போ? அச்சோ, இது எப்படி நான் மறப்பேன்? ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சுல்ல. சரி ஓகே, இரு, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். போ போ, ஃபர்ஸ்ட் போ. நான் எப்படி மறந்தேன்? அதுவும் இந்த நாள் நான் எப்படி மறந்தேன்? இதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன். அதை தாண்டி நானும் கேட்குறேன், எப்படி மறந்த? யாராவது யாராவது இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிறதையே மறப்பாங்களா? அனு, பேசாம இரு. நானே டைம் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்துட்டேங்கிற செம்ம கடுப்பில் இருக்கேன். பேசாம இரு, டைம் வேற ஆகுது. இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஓவரா பேசாத. இதுக்காக என்னென்ன வேலை பார்த்தேன்னு இங்கே எல்லாத்துக்கும் தெரியும். என்ன எல்லாம் மறந்துட்டியா நடந்ததெல்லாம்? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஓ அப்படிங்களா மேடம், நீங்கள் எதுவும் பண்ணலையா? சரி இருங்க, நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் கொடுத்த 2 ஜாதகமும் நான் பார்த்துட்டேன். 2 ஜாதகத்தோட பொருத்தமும் நல்லாவே இருக்கு. எல்லா பொருத்தமும் அவங்களுக்கு ஜாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கல்யாணம் மட்டும் இப்போதைக்கு வேண்டாம். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு கல்யாண யோகம் இன்னும் வரல. ஆனால் பொருத்தம் என்னமோ கரெக்டாக இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாண யோகம் வருது. அப்போ நீங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எந்த தடங்களும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க. பசங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் போயிடுமோங்கிற பயம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, 2 பேத்துக்கும் பொருத்தம் பக்காவாக பொருந்தி இருக்குன்னு. அப்படி பார்க்கையில் ரொம்ப சந்தோஷம்தான். 2 வருஷம் தானே, 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா வாழ்வீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது 2 வருஷம் பொறுத்துக்க மாட்டாங்களா? என்னப்பா, 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் வைக்கலான்னா சரிதானே உனக்கு? அப்பா, என்ன பண்ணீங்க? இவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இவன் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரிய போகுது? நீங்களாம் 10 முடிவு பண்ணுங்க. 2 வருஷம் தானே, 2 வருஷம் இவனால் பொறுத்துக்க முடியாதா? 2 வருஷம் என்ன, 3 வருஷம் கூட பொறுத்துப்பல்லடா. மருமோனே, உனக்கு சம்மந்தம் தானே? மாமா, நான் தான் சொல்கிறேன்ல, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரிய போகுது? 2 வருஷம் என்ன, 10 வருஷம் கூட அவன் வெயிட் பண்ணுவான். நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணுங்க. 10 வருஷம் கழிச்சு கூட அவன் கல்யாணம் பண்ணிப்பான். அவனுக்கு எந்த வருத்தமும் இருக்காது. ஏண்டா, ஏன் என் வாழ்க்கையில் ஏண்டா விளையாடுற? சும்மா போர் அடிச்சது, அதுக்கு. அதான் உனக்காக நான் பேசினேன். எனக்கு தெரியும்டா, உன்னோட காதல் ரொம்ப தெய்வீகமான காதல், புனிதமான காதல். நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவீங்க இல்லை? டேய் அர்ஜுன், போதும் விடுடா. அவனை ஏன்டா வச்சு செஞ்சிட்டு இருக்க? டேய், அவன் என் தம்பிடா. நான் எப்படிடா அவனை வச்சு செய்ய முடியும்? நான் அவன் நல்லதுக்காகவும் அவனோட எப்படி சொல்கிறது, அவனோட பெருந்தன்மையை நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன்டா. பாத்தியா, தன் காதலுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். டேய், அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் உனக்கு. செவனேன்னு இருடா. உனக்கு போர் அடிக்குதுன்னு என் வாழ்க்கையில் கொண்டு தூக்கி போட்டுறாதுடா. இல்லைடா, ஒரு அண்ணனா உனக்கு ஒரு ஹெல்ப் தயவு செஞ்சு கேட்குறேன். ஒரு ஹெல்ப்பும் பண்ணாங்கட்டியும் எனக்கு வேண்டாம். நீ செவினேன்னு அமைதியாக இருந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு அண்ணனா இந்த கடமையை மட்டும் செய்யடா, வேற எதுவும் செய்யாத. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா அண்ணா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணா. தேவையில்லாமல் பேசி உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக என்னோட வாழ்க்கையில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்கண்ணா. சரி ஓகே, அப்புறம் உன்னோட இஷ்டம். டேய், உன்னதானடா கேட்டுட்டு இருக்கோம். என்ன, உனக்கு சம்மந்தம் தானே? மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லை போல. ஐயோ மாமா, அப்படிலாம் இல்லைப்பா. அதெல்லாம் எனக்கு ஓகே தான். 2 வருஷம் தானே, 2 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ்னா எனக்கு ஓகே தான். இப்போ என்னத்துக்கு அவசரம்? எனக்கும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குல்ல, அதுக்கு இந்த 2 வருஷம் எனக்கு டைம் போதும். அதனால் 2 வருஷத்துக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
டேய் நிஜமாவே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லை. நிஜமா? குப்பன் தன்னால இல்லடா. என்ன சொன்ன மச்சான்? இவன் என்ன சொன்னான்னு பார்த்தியா? கேட்டியா? இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கான். நான் என்ன சொன்னேன்? இப்போ எதுக்குடா சிவாஜி கணேசனோட ஓவரா நடிச்சிட்டு இருக்க? மச்சான் கிரண், இவன் என்ன மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். இந்த வார்த்தை என் நெஞ்சு கிழிச்சு உள்ள போய் என்னோட இதயத்தையே பார்த்துட்டு வந்துருச்சுடா. அது உனக்கு புரியுதில்ல மச்சான் கிரண்? டேய் அர்ஜுன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கிரண், என் தம்பி என் தம்பி என் தம்பி என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்டா. டேய் நான் என்னடா சொன்னேன்? இப்போ எதுக்குடா இப்படி சீன் போட்டுட்டு இருக்க? நீ என்னன்னு சொன்னன்னு கூட மறந்துட்டியா? சரி, ஒரு அண்ணனா நீ மறந்ததை ஞாபகப்படுத்துறது என்னோட கடமை. அதனால் நீ சொன்ன வார்த்தையை, நீ மறந்ததை நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ தான் இந்த அண்ணனோட மனசில் எந்த அளவுக்கு கத்தி உள்ள இறங்கியிருக்குன்னு உனக்கு தெரியும். அப்பா, மண்டையை பிச்சிக்க வைக்கிறானே. டேய் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், சத்தியமாக சாவடிச்சிருவேன். ஒழுங்கா நான் என்ன சொன்னேன்னு சொல்கிறா. என் நெஞ்சை கல்லாக்கிக்கிட்டு நீ சொன்னதை திரும்பவும் என் வாயாலே சொல்கிற நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொன்ன மாதிரி என் நெஞ்சை கல்லாக்கிக்கிட்டு உனக்கு நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். நீ என்னை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? என்னை பார்த்து என்ன சொன்னேன்னு தெரியுமா? கொப்பம் அவனை அப்படி என்னடா சொன்ன? இதே வார்த்தை தான். கொப்ப, உங்கப்பா தான் எங்கப்பா, எங்கப்பா தான் உங்கப்பா. அந்த ஜீவன் கடவுள் நமக்கு உயிர் கொடுத்த தந்தை, அவரையே பார்த்து இப்படி சொல்லிட்டியேடா. என்ன? ஷபா, டே அண்ணா, ஏண்டா இன்னைக்கு நான் உனக்கு மாட்டிக்கிட்டேனா? இப்படி ஏண்டா என்னை வச்சு கொடுமைப்படுத்துற? நான் உன்னை கொடுமைப்படுத்துகிறேனா சகோதரா? சொல், நான் உன்னை கொடுமைப்படுத்துகிறேனா? நீ சொல்லும்போது இந்த வார்த்தை என் நெஞ்சை பிளந்து கொண்டு உள்ளே செல்கிறது. இந்த வலி என்னால் தாங்க முடியவில்லை சகோதரா, தாங்க முடியவில்லை. நான் என்ன பண்ணுவது? எப்பா சாமி, கொஞ்சம் மூடிட்டு இருடா. நீ என்ன உன் அண்ணனை பார்த்து டேய் அர்ஜுன், இப்போ கூட அந்த வார்த்தையை என்ன பார்த்து சொல்றியே சகோதரா? டேய் கம்னு இருடா, ஏன்டா இப்படி பண்ற? மச்சான் இல்லடா, நீயே பார்த்தல்ல அவன் எப்படி பேசிட்டு இருக்கான்னு. யாரு? நானடா பேசிட்டு இருக்கேன். சரி விடு மனோஜ், அவனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு உன்னை வச்சு செஞ்சிட்டு இருக்கான். அதுதான் மாம்ஸ், எனக்கும் தெரியல. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. லூசு மாதிரி என்ன வச்சு செஞ்சிட்டு இருக்கான். என்னடா? ஒன்றும் இல்லடா, சிவனேன்னு இரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனி. ஓகே. ஆனா அர்ஜுன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அவனை. என்னடா, பார்த்துக்கலாம், என் தம்பி தானே. பார்த்துடி, அவன் உன் தம்பிங்கிறதால தான் சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இப்ப நீ பண்ணதுக்கு என்னைக்காவது உனக்கு ஆப்பு வைக்கிற மாரி பண்ணுவான். சின்ன வயசுல நடந்ததெல்லாம் மறந்துட்ட. அதெல்லாம் சின்ன வயசு. இப்போல்லாம் என் தம்பி எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நேரத்தில் என்னையே கடுப்பேற்றிட்டல்லடா. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் பாரு. இரு, இந்த டைமிங்லாம் முடியட்டும், என் மைண்டு ஃப்ரெஷ் ஆகட்டும். அப்போ இருக்குடா உனக்கு. உன்னை நான் பாரு, நான் பண்ணல. இனிமேல் இது மாதிரி நீ என்கிட்ட பண்ணவே மாட்டேன் பாரு. இது மாதிரிலாம் பண்ணினா சின்ன வயசில் உனக்கு நான் என்ன டார்ச்சர் பண்ணுவேன், அதெல்லாம் மறந்துட்டல்ல. இரு. அப்போ சரி, கல்யாணம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணிக்கலாம்ல, அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. நிச்சயம் வைக்கிறீங்களா? எப்படி
இப்பயே நிச்சயம் வச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ற மாதிரியா? ம் நிச்சயம் இப்போ வச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் வச்சுக்கலாம்ல. வச்சுக்கலாம் தான், ஆனா இவங்களுக்கு வைக்க முடியாதே. நான் தான் தெளிவா சொன்னனே, அவங்களுக்கு பொருத்தம் கரெக்டா இருக்கு. ஆனா கல்யாண யோகம் இன்னும் வரலல்ல. 2 வருஷத்துக்கு அப்புறம் தேதியும் வச்சுக்கோங்க, கல்யாணத்தையும் வச்சுக்கோங்க. இது அவங்களோட வாழ்க்கைக்காக தான் நான் சொல்றேன். சம்மந்தி, நம்ம பசங்க நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். அதனால எதுக்கு சாமி சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறமே தேதி வச்சு அப்புறமா கல்யாணம் வச்சுக்கலாம். கரெக்டு தான். அதான் ஏற்கனவே நம்ம பேசிட்டோமே, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. அப்புறம் என்ன, 2 குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறப்போ 2 வருஷம் தானே. 2 வருஷம் போகட்டும். பசங்க அதோட வேலையில கரெக்டாக முன்னேறி வருங்க. அதுக்கப்புறமா கல்யாண யோகம் வந்ததுமே நல்லா பார்த்து தேதியும் வச்சு கல்யாணமும் முடிச்சிடலாம். நானும் இதுதாங்க சொல்றேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நல்லதுனாலும் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே 2 வருஷத்துக்கு அப்புறமே நிச்சயமும் வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறோம். அப்ப சரி, ரொம்ப நல்லது. வேற ஏதாவது கேட்கணுங்களா? என்னங்க என்ன வனஜா? என்ன அவர்கிட்ட இப்பயே கேளுங்க. சரி இரு. ஐயரே, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. என் மருமக இப்ப மாசமா இருக்கா. ஓ, அப்படிங்களா? ரொம்ப நல்ல விஷயம். இப்போ என் மருமகளுக்கு 6வது மாசம் போயிட்டு இருக்கு. 7வது மாசத்துல வளைகாப்பு வைக்கலான்னு இவங்க எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதான் அதுக்கான நல்ல நாள் நேரம்லாம் பார்த்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு என்னங்க, தாராளமா பார்த்து சொல்றேன். இப்பயே சொல்லணுங்களா? இல்ல இப்ப வேணாம், நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் கேட்குறப்போ எனக்கு ஒரு நல்ல நாளா நல்ல நேரமா பார்த்து குறிச்சு கொடுங்க. அந்த டைம்ல நாங்க ஃபங்க்ஷன் வைக்கணும். சரிங்க ராம் சார். அப்போ நான் கிளம்பட்டுங்களா? அண்ணாமலை. சரிடா, புரியுது. சரிங்க சாமி. மல்லிகா, அதை எடுத்துட்டு வா. அதோ எடுத்துட்டு வரேங்க. என்ன சம்மந்தி, நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாமே சரிதானே? உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. நான் பேசுறதுக்கு என்ன சம்மந்தி இருக்கு? எல்லாமே ஏற்கனவே பேசுனது தானே. எல்லாமே நல்லதுக்காக தானே. நம்ம பசங்க நல்லா இருந்தா போதாதா? அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே சரிதான். ஆமாம் சம்மந்தி, இதில் என்ன இருக்குது? எல்லாமே கரெக்டு தான். பசங்க நல்லா இருந்தால் அது போதாதா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுங்க. ஹலோ. நான் தான். நீங்க? ஓ, நீங்களா? சொல்லுங்க. இல்ல, வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. அதான் யாருன்னு தெரியல. திரும்ப அதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டங்க. இதுக்கப்புறம் என்ன கட்டாயப்படுத்துங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? இல்லைங்க, இதுக்கான எந்த வழியும் இல்லைங்க. என்கிட்ட எந்த வழி இல்லைங்க. தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி திரும்பவும் இதை பத்தி கேட்டுட்டு இருக்காதீங்க. இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபோனை வைங்க. என்னாச்சு? எதுக்கு இப்படி சோகமாயிட்டீங்க? யார் அப்படி பேசிட்டான்? அது ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் அவங்க ஜாதகம் பார்க்க சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஜாதகம் பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா அதை கேட்டுட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க? அப்போனா அவங்கள கொடுத்த ஜாதகம் ஒன்றும் சரியில்லையா? அவங்க எதிர்பார்த்த பலன் எதுவும் வரலிங்களா? அதனால தான் இப்படி இருக்கீங்களோ? ஆமாங்க. நாங்கள் அதை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 வயசு பிள்ளைங்க ஒருத்தர் மனசு பிடிச்சி போச்சு. வீட்டில் எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனாலும் அதை மீறியும் 2 பேரோட வீட்டில் சம்மதமும் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. கல்யாணத்துக்காக ஜாதகம் எடுத்துட்டு வந்து பார்த்து பொருத்தம் நல்லா இருக்கா, நேரம் நல்லா இருக்கான்னு பார்க்க வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு சோகம் வரும்னு நான் எதிர்பார்க்கலங்க. இல்லை, புரியல. அப்படி என்ன வந்துச்சு? இது சொல்லணும்னு நினைச்சாலே என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லதுன்னு நினைச்சு வந்து நான் இப்படி ஒரு சங்கடத்தை கொடுக்குறேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அனு, சீக்கிரம் வாடி. ஆல்ரெடி லேட்டாக தான் வந்திருக்கோம். வரேன்டி, பின்னாடி வந்துட்டு தானே இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அனு.
ம் சொல்லுவடி சொல்லுவ. நாங்க தப்பா எடுத்துப்போன்னு நீங்க எதுவும் மறைக்க தேவையில்ல. எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. தெளிவா சொல்றது ரொம்ப நல்லது தானே. எதையும் மறைச்சு சொல்ல வேணாம். ஏய் என்ன ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்களாட்டுக்கு? ஆமாண்டி, ஜாதகம் பார்க்குறாங்கன்னு காலையிலேயே மனோ கால் பண்ணாரு. அதான் இவ்வளோ சீக்கிரமாக ஓடி வந்தோம், லேட்டாக வந்துட்டேன். சரி இரு, என்ன கேட்பாங்கன்னு பார்க்கலாம். வா வா. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்காது. என்ன சொல்றீங்க? கல்யாணம் நடக்காதா? ஏன்? எதனால? என்னதான் பொண்ணும் பையனும் ஆசைப்பட்டாலும் ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, அது பொருந்தினாதானே அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. அதனால அவங்களால இந்த ஜென்மத்துல கல்யாணமே பண்ணிக்க முடியாது. ராதிகா, ராதிகா உன்னதான். நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணம் நடக்காதுன்னா அவங்க மனசார ஆசைப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கல்யாணம் நடக்காதுன்னா அவங்க இதை எப்படி தாங்கிப்பாங்க? அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நம்ம கையில எதுவுமே இல்லையே. எல்லாம் அந்த கடவுள் தான். விதி என்ன பண்ணுதோ அதுபடி தானே நடக்க முடியும். ஆசைப்பட்டா ஒன்று சேர்ந்துட முடியுமா என்ன? யாராவது ஒரு சில பேர் தானே ஒன்று சேர முடியும். ஒரு சில பேரோட நிலைமை இப்படி தானே ஆகுது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது இதுலேயும் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கணும்ல. நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன். அந்த மாதிரி எந்த ஒரு பரிகாரமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் அவங்களால ஒன்றும் சேரவே முடியாது. ஆனா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும் போது நம்மள இந்த காரணத்தை சொல்லி பிரிக்க முடியுமா? எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. என்னாலேயும் இது தாங்கிக்க முடியலதான். அதனால தான் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு எனக்கு குருவா இருந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். நானும் பல முறை பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு எந்த வழியும் கிடைக்கல. அதனால தான். ஆனா அவங்க விரும்பி இருக்காங்க. இந்த காலத்து பசங்க இதெல்லாம் நம்ப மாட்டாங்கல்ல. அதனால அவங்க வெளியில போய் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். இது மாதிரி எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்கல்ல. இருக்கலாம். ஆனால் இவங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி சுலபமா இருக்காது. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த விதி எல்லாத்தையும் மீறி நீங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு கஷ்டம்தான் கிடைக்கும். ஒருத்தருக்குன்னா அதை நீங்க யார சொல்றீங்க? இது ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும் தான். ஒரு கட்டத்துல பொண்ணு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அந்த பையனுக்கு கஷ்டகாலம் அதிகமா இருக்கும். இன்னொரு கட்டத்துல அந்த பையனுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்காது, சந்தோஷமாவும் இருக்காது. அதனால இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் எப்பயுமே சந்தோஷமா இருக்காது. வேணும்னா இவங்க தனித்தனியா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆனா இவங்க ஒண்ணா இருக்கும்போது எந்த சந்தோஷமும் கிடைக்காது. அப்படி இருக்கிறதுக்கு எதுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பாவத்தை எதுக்கு? அதனால தான் சொல்றேன், இவங்களால இந்த ஜென்மத்துல சேரவே முடியாது. கணவன் மனைவியா வாழ்றதுக்கு இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு வாய்ப்பில்லை. ராதிகா, ராதிகா, ஏய் இதெல்லாம் சும்மாடி, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். இதை நினச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத. அனு கிளம்பலாம் வா. ராதிகா கிளம்பலான்னு சொன்னேன். யாருன்னு தெரியலடா, ஆனால் ரொம்ப பாவம் இல்லை. அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். இப்போ அந்த ஆசைலாம் நிறைவேறாதுன்னு நினைக்கிறப்போ அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. அவங்கள நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாண்டா, ஒரு பொண்ணை மனசார நேசிச்சுட்டு அந்த பொண்ணு ஒரு பையனை மனசார நேசிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கும்போது இதெல்லாம் நினச்சி அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இது மாதிரி எந்த ஒரு தப்பான வார்த்தையும் எனக்கும் நிலாவுக்கும் வரல. ஆமாண்டா, எனக்குமே இப்போ ஃபீல் ஆகுது. இது மாதிரியான எந்த ஒரு தடங்களும் எனக்கும் பிரபாவுக்குமே வரல. டேய்,
நீ என்ன அங்கே யோசிச்சுட்டு இருக்க? நல்ல வேலை எனக்கும் அது மாதிரி வரல. அது மாதிரி வந்திருந்துச்சு அவ்வளோதான், சோலி முடிஞ்சது. இவனுக்கு இவன் பிரச்சனை பின்ன இருக்காதா ப்ரோ? இப்போ மட்டும் இங்கே நடக்கிறதெல்லாம் அவள் கேட்டான்னு வச்சுக்கிங்களேன், உடனே இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு போல்டாக இருந்துருவா. ஆனால் நான் அப்படி கிடையாது. இந்த வார்த்தை மட்டும் எனக்கு வந்திருந்துச்சு, சத்தியமாக நான் உடஞ்சே போயிருப்பேன். கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருப்பேன். ஏன்னா எனக்கு அவள் ரொம்ப முக்கியம் இல்லை. அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அதில் நான் இப்படி சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் தூரமாக இருந்துக்கிட்டே அவளை பார்த்துட்டே சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் நல்ல வேலை, இது மாதிரி எனக்கு எதுவும் வரல, நல்லதாக தான் வந்திருக்கு. அந்த விதத்தில் எனக்கு ஜாலி தான்ப்பா. ஆக மொத்தத்தில் நீ இப்போ சந்தோஷமாக இருக்க அதானே? எஸ் ப்ரோ, ஐ எம் வெரி ஹாப்பி. தெரியுதுடா, நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவளும் இந்நேரம் சந்தோஷமாக இருப்பா. ஆனால் நான் காலையிலே ஃபோன் பண்ணேன் வான்னு, ஆனால் வரவே இல்லை. என்ன தான் ஆச்சுன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் மேடம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன தான் பண்ணுறாங்களோ. கண்ணின்மை கலைவது போலே நம் காதலும் கலைந்தது என்று சிறகில்லா பறவை போலே மனதுக்குள் வேதனை ஒன்று. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண் முன் கண்டேன் அன்பே. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண் முன் கண்டேன் அன்பே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.